மாட்டிக்கிட்டான். கண்டிப்பாக மீன் கிடைக்கும்னு சொன்னல. இப்போ மாட்டிக்கிட்டான். வீடியோவில் ஒன்றும் தெரியலையா? சாரி மக்கள், இது கவனிக்கல. பார்த்துக்கிறங்க. இவன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இவனுங்க போட்டுருவோம். ஹலோ வணக்கம், வெல்கம் டு சக்தி சரவணா விளாக்ஸ். மக்களே, இன்றைக்கி மீன் இருக்குது மக்களே. நம்ம மீன் கிடைக்கிறது தெரியுது. எப்போவுமே நம்ம மீன் பிடிக்க வருவோம். ஒரு கடந்த 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மீனே மாட்டிருக்காது. ஐயோ! ஆனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக மீன் பிடிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா மீன் கிடைக்கிறது எனக்கு தெரியுது. அப்படியே பார்ப்போம் எந்த மீன் மாட்டுதுன்னு. நல்லா கிடைக்கிறான். ஆனால் இற போச்சோ, இற இருக்குது. இன்னும் சம்பவம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்கள். மாட்டிக்கிட்டான். அதான் சொன்னல, கண்டிப்பாக மீன் கிடைக்கும்னு சொன்னல. அதே மாதிரி கிடச்சிருச்சு. இல்லைப்பா, மிகவும் ஆழமான பகுதியிலே மாட்டிடுச்சு. அதனால் இது எப்படி வெளியிட்டு ஏன்னா ஏற்கனவே தின்ட்டுருக்கதையோ. மக்களே, ஒரு மீன் அப்படியே வெட்டுக்கிறமாக பிடிச்சாச்சு. அடுத்த மீனுக்கு போட்டிருக்கேன். அடுத்த மீன் கிடைக்குது. அடிச்சு நான் பார்ப்போம். கஷ்டமாக இருக்குது மக்களே. திடீர்னு ஒரு மாதிரியா குட்டி மீனை பிடிச்சிட்டேன்னா அதான் ஒரு மாதிரியா கில்ட் ஆயிடுச்சு. சார் உயிரோடு இருந்துச்சுன்னா கடவுளுக்குள்ள தூக்கி போட்டலாம் பார்த்தா அது பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் இறந்துருச்சு. ஸோ மீன் பிடிக்க வந்தாலே இது ஒரு கவலை மக்களே. பாருங்க, இறையே இல்லாமல் எவ்வளோ நேரம் தூண்டியை போட்டு பேசிகிட்டு உட்காந்துருக்கேன். அதனால் கொஞ்சம் இறையை வெட்டிட்டு அதை வச்சு போடுவோம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைனா சில அடியை விட்டுத்தானே செய்யும். அந்த மாதிரி அது லைட்டாக தூண்டியை முடிஞ்சிருந்துச்சுன்னா மேலோட்டம் வெட்டி தூண்டி எடுத்துகிட்டு போட்டெல்லாம் பார்த்தா அது ரொம்ப ஆழமாக தூண்டியை முழுங்கி வச்சுருக்கு. எடுக்க முடியல. அதான் பாதியை கட் பண்ணிட்டேன் வீடியோ. அந்த தூண்டியிலேருந்து எடுக்கிறது வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணம் வேறு ஒரு காரணம் இருக்குது. இப்போ போட்டு பார்ப்போம் அடுத்து என்ன மீன் மாட்டுதுன்னு. கடிக்கிறாங்க, ஆனால் எவரும் மாட்ட மாட்டாங்களே. சரியான கடி மக்களே. மாட்டிக்கிட்டான். போயிட்டான். இல்லை, இன்னும் எடுத்துகிட்டு போவோம். ஒரு பெரிய மீன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மீன் கடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ மாட்டிக்கிட்டான். இது ஏதோ ஒரு மீன், ஆனால் என்ன மீன் தெரில. ரொம்ப நேரம் வேணா மக்கள் ஆட்டம் கட்டிக்கிட்டுமா. நில்றா, வலிக்கிட்டு போகாதடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதில் இவன் எப்படி நாசுவாக கடிச்சிருக்கான், எப்படி வெளியே எடுக்கிறோம். வீடியோவில் ஒன்றும் தெரியலையா? சாரி மக்கள், இது கவனிக்கல. இவன் எப்படி மேலோட்டமாக கிடச்சிருக்கான். இவன் எடுத்து பார்த்துக்கிறங்க. இவன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இவன் இங்கே போட்டுருவோம். அங்கே வேணாம், இங்கே வாங்க. காக தூக்கிட்டு போயிடுறோம் உங்களை. இல்லைங்க, இது கொஞ்சம் அப்போல்லாம் அங்கே 2 தூண்டி போட்டு வச்சு போனேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரோம். நீங்கள் வர மாதிரிங்க ப்ரோ. இடி ஓடிட்டுருக்கா. மீனை காணோம். ஐயோ, மீனை காணாமே.
எவனோ அந்த மீனை வேட்டையாடிட்டு போயிருப்பான், அதில் வேறு மீன் மாட்டி வச்சுட்டு போவோம்.